வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூர்யாவை தான் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லுமே நான் எப்படி அவுட்லைனாக ட்ராயிங் பண்ணியிருக்கேன்றது தான் போட்டிருக்கேன். இதே வீடியோவை நான் ஷேடிங் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். இதுக்கு அடுத்த வீடியோவை நான் போடுறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எப்படிலாம் நம்ம ஹியூமன் ஃபேஸ் வரையணும், எப்படிலாம் போர்ட்ரேட் ட்ராயிங் பண்ணணும், எப்படிலாம் மொபைல் பார்த்து வரையணுன்ட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் முதல்ல கிடைச்சா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், இல்லைனா புரிய வாய்ப்பில்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரைய ட்ரை பண்ணிங்கன்னா அதை நீங்கள் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் அதை என்ன டேக் பண்ணியோ மென்ஷன் பண்ணியோ நீங்கள் காட்டலாம். நான் அதுக்கு கரெக்ஷன் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா A4 பேப்பர், HP பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எதை வரைய போகிறேனோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நான் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுருக்கிறேன். அதாவது ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சூர்யா ஃபோட்டோ இருக்குது. அதில் கிரிட் மெத்தடுக்கு உண்டான பாக்ஸ் நான் போட்டிருக்கேன். அதில் எத்தனை பாக்ஸ் நான் போட்டிருக்கணும் அதே அளவு நான் A4 பேப்பரில் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வச்சு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம போடுற அந்த பாக்ஸ் ஒரே சைஸ் ஈவனாக இருக்கணும். நம்ம வேறு சைஸ் வச்சு போட்டோன்னா தப்பாக வந்துடும். அதாவது அளவு மாறி போயிடும். அப்புறம் மூஞ்ச கோணலாக போயிடும். அதனால் அதில் எத்தனை பாக்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு நானும் பாக்ஸ் போடுறேன். அதில் ஒரு 6 பாக்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி 6 பாக்ஸ் போட்டுருவேன். 6 பாக்ஸ் இருக்கிறனால 6 பாக்ஸ் வெர்டிக்கலாக போட்டிருக்கிறேன். அதான் ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாகவும் எத்தனை பாக்ஸ் முன்ன வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் சைஸ் போட்டுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் A4 பேப்பரில் போட்டேன். நம்ம லைட்டாக போட்டுக்கணும். அப்புறம் மேலே 1 2 3 இல்லைனா ABCD போட்டுக்கணும். சைட்லேயே ABCD இல்லை 1 2 3 போட்டுக்கணும். நம்ம அடையாளத்துக்காண்டி அது போட்டுக்கிறோம். நான் ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை வச்சு வரைவேன். சம்டைம்ஸ் நான் ஃபோட்டோ வச்சு ஃபோனில் வச்சுட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி இப்போ ஃபோட்டோ மாதிரி கிரிட் மெத்தட் நான் யூஸ் பண்ணிட்டு அதில் எடிட் பண்ணி வச்சுக்குவேன். கிரிட் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஃபோட்டோ வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் ஜெராக்ஸில் கை வச்சுக்கிட்டு எந்தெந்த பாக்ஸுக்கிட்ட எப்படி கோடு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த பாக்ஸுக்கிட்ட அந்தந்த இது நான் வளைச்சி போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லும் நீங்கள் முதல்ல கடைசி வரை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இதில் நான் ஸ்கெட்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஷேடிங் நான் இதோட அடுத்த வீடியோ நான் போடுறேன். ஷேடிங்கு எப்படி நான் ஷேடிங் பண்ணுறேன்ட்டு. இது நான் ஸ்கெட்ச் மட்டும் போடுறேன். இது உங்களுக்கு தெரியுன்றனால நான் அழுத்தி போடுறேன். அதாவது எந்தெந்த பாக்ஸ்கிட்ட எப்படி வரும்ன்ட்டு ஒவ்வொரு பாக்ஸ் வைஸாக நான் போடுறேன். அந்த பாக்ஸ் லைட்டாக தான் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் அழைச்சிடணும். அந்த கோடு பாக்ஸ் போட்டுருக்கலாம். கண் எங்கே வருமோ கண் மூக்கம் ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டாக அக்யூரேட்டாக போடணும். இல்லைனா வேறு யாராச்சும் வந்துடுவாங்க, நல்லா இருக்காது. நம்ம ஐப்ரோ கரெக்டாக எந்தெந்த இடத்துல எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நான் எப்படி போட்டுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போடுறேன். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்கள் கணக்கு வச்சுட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபோனில் யூஸ் பண்ணுறவங்க ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு ஃபோனில் அந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு வரையலாம். ஃபோன்லேயும் இதே மாதிரி கிரிட் ஆப் யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கணக்கு வச்சு பொறுமையாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா வரும். கரெக்டாக வரும், தப்பாக வராது. இப்போ நான் ரைட் சைடில் கண் வரைகிறேன். அதாவது நல்லா HDயில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் அதாவது அங்கே இருக்கிற மாதிரியே அப்படியே நான் ட்ராயிங் பண்ணுறேன். அதாவது கண்ணுக்கிட்ட எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்களும் அது மாதிரி ஜெராக்ஸ் இல்லைனா ஃபோனில் கூட வச்சுட்டு நீங்கள் இமேஜை நல்லா பக்கத்தில் வச்சுட்டு வரையணும். ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் நீங்கள் பொறுமையாக அளந்து போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் ஸ்கெட்ச் பண்ண எடுத்துக்கோங்க. ஷேடிங்க்கு கூட அவ்வளோ டைம் எடுத்துக்க தேவையில்ல. நம்ம ஸ்கெட்ச் பண்ணால் தான் அதே இதை அப்படியே கரெக்டாக வர முடியும். இல்லைனா தப்பாக வந்துடும். ஸ்கெட்சிங்கில் நம்ம அந்தளவுக்கு யாரை வரைகிறோன்ட்டு அக்யூரேட்டாக தெரியாது. நம்ம ஷேடிங் பண்ணும்போது தான் யாரை வரைஞ்சிருக்கோன்னு அக்யூரேட்டாக தெரியும். இப்போ நான் தாடி வரைஞ்சிட்ருக்கேன். அதாவது தாடி வரையும் போது நம்ம அவுட்லைன் மட்டும் லைட்டாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஃபுல் HDயில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாக எங்கெங்கே வளையுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ அடுத்த ரைட் சைடுக்கு தாடி வரைகிறேன். லைட்டாக நம்ம கொடுத்துக்கணும். அப்புறம் தான் நம்ம ஷேடிங்கில் டீட்டெயில் காட்டணும். ஸ்கெட்சு லைட்டாக தான் நம்ம போட்டுக்கணும். அதனால் லைட்டாக போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்சிங் பண்ணிட்டு நம்ம பாக்ஸ் போட்டிருக்க எல்லாத்தையும் நம்ம அழைச்சிடணும். அதுக்கப்புறம் ஷேடிங் பண்ணணும். இப்போ நான் காதுகிட்ட வரைகிறேன். காதுகிட்ட எந்த அளவு எங்கே வருதுன்ட்டு. இப்போ கீழே கழுத்துக்கிட்ட வந்துட்டேன். கழுத்துக்கிட்ட வரும்போது எந்த இடத்துல எப்படி வளையுதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம போடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்ம கரெக்டாக கொடுத்து இப்போ ரைட் சைட் கார்னர் காலர்கிட்ட வரேன். அது நான் இப்போ இந்த ஃபோட்டோ இப்போ இருக்குதுல்ல, இந்த ஃபோட்டோ நம்ம ஃபோனில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபோன் அந்த இதில் வச்சில்ல, அதனால் நான் ஜெராக்ஸ் வச்சுருக்கிறேன். ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோனில் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு பெட்டராக இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் வரைஞ்சதை நீங்கள் என்கிட்ட காட்டணுன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் வேணாலும் என்ன டேக் பண்ணி மென்ஷன் பண்ணி காட்டலாம். நான் அது கரெக்ஷன் இருந்தாலும் சொல்கிறேன், எப்படி வரையணுன்ட்டு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். இது வந்து இப்போ முடிச்சிட்டேன், நான் வந்து கிட்டத்தட்ட ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன் ஸ்கெட்சிங்க. நம்ம முடித்ததுக்கப்புறம் அவுட்லைன், அதாவது மொத்தமாக அந்த பார்டர் கோடு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். பார்டர் கோடு போட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணி முடிக்கணும். இந்த பாக்ஸ் நம்ம போட்டதில் தான் வரணும்ல, கொஞ்சம் தள்ளி கூட வரலாம். அதனால் நான் வந்து பாக்ஸ் இப்போ போட்டு அவுட்லைனாக முடிக்கிறேன். அவுட்லைன் தெளிவாக பாக்ஸாக போட்டுக்கிறோம். அதனால் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். பாக்ஸ் வந்து அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள சின்ன சின்ன பாக்ஸாக போட்டிருக்கோம். அந்த கிரிட் மெத்தட் உள்ளதை நம்ம எரேசரை வச்சு அழைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கீழே வரைக்கும் பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். அதாவது எங்கெங்கே நம்ம மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது லைட்டாக நான் வந்து அது நம்ம வரைஞ்சிருக்க ஸ்கெட்சு சூர்யான்றது தெரியணுன்றதுக்காண்டி நான் வந்து கண்ணுக்கு மட்டும் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கிறேன். அதாவது இப்போ நான் 6B வச்சு நான் அழுத்தி வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் வந்து HP பென்சில் மட்டும் யூஸ் பண்ணியே ஃபஸ்ட்டு ஸ்கெட்சிங் பண்ணலாம். இதை வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன், கொஞ்சம் டார்க் ஆக்கி காட்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியுன்றதுக்காண்டி. ஸ்கெட்சிங் இப்படி தான் நம்மளுக்கு லைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் லைட் அண்ட் ஷேட் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக வந்துடும். லைட் அண்ட் ஷேட் பண்ணுற வீடியோவை நான் இதுக்கு அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அது நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோவே நான் வந்து ஷேடிங், இந்த வீடியோ எப்படி நான் பண்ணிட்டு நான் இதே டிராயிங்கை நான் எப்படி ஷேடிங் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் மறக்காம பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன் கொஞ்சம் லேட்டாக, அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆக்டரை நான் வரையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோட சேனல் கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே உங்களுக்கு தான் நான் டிராயிங் வரைச்சி தரணுனாலும் மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் அதை வரைச்சி தரேன். இதே பர்சனலில் என்கிட்ட ஷேர் பண்ணிச்சுன்னா எந்த மீடியாவில் வேணால் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குண்டான வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், என்னோட யூசர் நேம் எல்லாம் நான் அதில் கொடுத்துருக்கேன். அது கூட நீங்கள் வந்து என்கிட்ட டிராயிங் சொல்லணுமா எந்த டவுட்னாலும் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.